எந்த நடிகரோட மௌனாவது இன்னொரு நடிகருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கானா? செக்ஸ் படம் கிடையாது, கண்டென்ட் அடல்ட்ஸ் கண்டென்ட், புரிஞ்சுக்கிற தன்மை அடல்ட்ஸ் வேணும். 120 ரூபா கொடுக்குறீங்கல்ல, 120 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன தம்பி காமிப்பாங்க? எல்லாம் நடிகர்கள் அவுத்து போட்டு ஆடணுமா 120 ரூபாய்க்கு? அதை எடுத்த இயக்குனர் விக்னேஷா கரணம் தப்புனா மரணம் கதை இது. சப்ஜெக்ட் ரொம்ப அடல்ட்ஸ் கண்டென்ட்ஸ், அதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 2 போர்ஷனே அந்த படத்துக்கு போதுமானது. கடைசி போர்ஷன் தேவையில்லாம எடுத்து உழப்பி குடிச்சோராக்கி அந்த கதையை. சினிமா ரசிகர்களை போலீஸ் மதிக்க மாட்டாங்க, சமுதாயம் மதிக்காதுங்கிறது அதை அருமையாக பதிவு பண்ணிருக்கேன். 2 பேரும் ஒன்னா தான் படம் சேர்ந்து நடிக்கணும் அப்படிலாம் எம்எஸ் பாஸ்கர் வைப்பாரு. அவர் தான் கிட்னாப்பர். அதான் ஊற்ற முடியாது, போகடான்னு போயிடுவாங்க. பயலை பெற்றிருந்தோம்னா விரல நீட்டா ஏன் நீட்டுன்னு கேட்பான். பொண்ணை பெற்றோம்னா விரல நீட்டினதுக்கு ஏன்னு கேட்காது, அப்பான்ட்டு ஓடி போயிடும். ஏமா அவனுக்கு கோவம்? நீ என்ன சொன்ன? என்னோட என் சுதந்திரம்னா எனக்கு இதுதான்மா கம்ஃபர்ட்டா இருக்கு. டெய்லி நான் தூங்குக்குள்ள இப்படித்தானே தூங்குறேன். பாத்ரூம்ல அம்மனமா குளிக்கலாமா? ஸ்விம்மிங் பூல்ல போய் அம்மனமா குளிப்பேன்னு சொல்லுவியா? நேற்று என் கம்பெனி என்னுடைய எனக்கு 30-40 வருஷம் சோறு போட்டவனை எதிர்த்து பேசுறியே. அவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னு ட்ரெஸ் இருக்குல்ல. இப்போ நான் இப்படி வந்து உனக்கு எப்படி அப்பாவுக்கு உனக்கு அவமானம் நினைக்கிற? எனக்கு அப்படிதான் இருந்திருக்கணும் நேற்றுக்கு. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். சார், நம்ம இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் அட்வொகேட் தமிழ்வந்தன் சார் கிட்ட பேச வந்திருக்கோம். அவர் எப்போதுமே பாத்தீங்கன்னா அவர் எந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா பேசுறாரு, சினிமா அப்படிங்கிற விஷயம் வந்தாச்சுன்னா அவர் வந்து ரொம்ப துள்ளி குதிச்சு ரொம்ப ஆர்வம். நம்ம பல விஷயங்கள் பல தடவை பார்த்துருக்கோம். இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா சார்? நீங்க பார்த்த ஒரு ஸ்பெஷல் படம் என்ன, அதை பத்தி சொல்லலாமா? அந்த ஹாட்ஸ்பாட் 2, ஹாட்ஸ்பாட் 1 எனக்கு தெரியல எங்க ஒண்ணுச்சுன்னு. ஹாட்ஸ்பாட் 2 அப்புறம் நேற்று கொஞ்சம் சரி வாங்க பசங்களாம், நான் எல்லாரோடய அடிச்சு தான் சினிமா போவோம். பசங்க எல்லாருமே போய் வா பார்த்துட்டு வரலான்னு போனோம். அது எங்கேயுமே இல்லை. அது கிடச்சா போர் சைடு தான் கிடந்தது படம். போய் பார்த்தோம். அது எப்படி சொல்றதுன்னா, அந்த படத்தை வந்து அந்த எடுத்த இயக்குனர் விக்னேஷா கரணம் தப்புனா மரணம் கதை இது. சப்ஜெக்ட் ரொம்ப அடல்ட்ஸ் கண்டென்ட்ஸ், அதையும் சொல்லிடுறேன். செக்ஸ் படம் கிடையாது, கண்டென்ட் அடல்ட்ஸ் கண்டென்ட், புரிஞ்சுக்கிற தன்மை அடல்ட்ஸ் வேணும். எல்லாம் ஜென் செக்ஸ் நோட் தான் எடுக்கிறாங்க. ஆமா, அந்த கண்டென்ட் அடல்ட்ஸ் கண்டென்ட் ரொம்ப பயங்கரமான குழப்படியான கதை. நிறைய கொஞ்சம் சிலிப்பா இருந்தாலும் கதை அது எப்படி ஸ்கிரிப்ட் ஆக்குனாங்கன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் ஆக்க முடியாது. சும்மா மற்ற படம் மாதிரி வாயால் எடுத்து வர படமே இல்லை. ஃபர்ஸ்ட் 2 போர்ஷனே அந்த படத்துக்கு போதுமானது. கடைசி போர்ஷன் தேவையில்லாம எடுத்து உழப்பி குடிச்சோராக்கி அந்த கதையை. 2 போர்ஷன் சொல்லிடுறேனே, எம்எஸ் பாஸ்கரோட அந்த ஒரு வசனத்தை வச்சுதான் எல்லாரும் போய் பார்த்தது. பெரிய ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு சார். அதை வச்சுதான் நானும் போனாங்க. இல்லாட்டி நான் எப்படி அந்த படத்துக்கு தலைப்பே புரியல. ஹாட்ஸ்பாட் அந்த பாட்டு தலைப்பே எனக்கு பிடிக்கல. நான் ரிவ்யூலாம் நான் பார்க்க மாட்டேன். ரிவ்யூ பார்த்தா ஒரு படம் பார்க்கறது ஒண்ணுதான். சரின்னு போய் உட்காந்தாச்சு. நீங்களே ரிவ்யூவர் தானே சார்? நான் அப்படிலாம் இல்லை. நான் ரிவ்யூ எல்லாம் பண்ண மாட்டேன். படத்தை கதையை போட்டு உடச்சு தெரிஞ்சிருவேன். நான் படம் நல்லா இல்லைன்னு கழுவி ஊத்திருக்கேன்னா என்ன, நல்லா எடுத்திருக்கேன், அவ்வளவுதான் முடியும். நேர்மையான ரிவ்யூ. ஆமா, அந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளவுதான் முடியும். எம்எஸ் பாஸ்கர் என்ன செய்வாரு, ராசா டீம் தாதா டீம், அது ஆக்சுவலா விஜய் அஜித்தை தான் டைரக்டா எடுத்துட்டாங்க அதுல கையில. அவங்க 2 ரசிகர்களோட அப்பா அம்மா, ஒரு பக்கத்துல அப்பா அம்மா, ஒரு பக்கத்துல பொண்டாட்டியை கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போய் உட்கார வச்சு, இந்த சினிமா ரசிகர்கள் எவ்வளவு மோசமான நீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ராசா அவங்களும் கான்ஃபரன்ஸ் காலில் பேசணும். 2 பேரும் வெட்டி போட்டுருவோம், பிளாக்மெயில் கால். ஆக்சுவலா இவங்க நடிச்சுக்கிற டீம் பேசிடுவாங்க. அடுத்த நேரில் வரணும், 2-3 டிமாண்ட் வைப்பார். 2 பேரும் ஒன்னா தான் படம் சேர்ந்து நடிக்கணும் அப்படிலாம் எம்எஸ் பாஸ்கர் வைப்பாரு. அவர் தான் கிட்னாப்பர். அதான் ஊற்ற முடியாது, போகடான்னு போயிடுவாங்க அவங்க. அவ்வளோதான், நான் வெட்டுறேன்னு சொல்லிட்டு வெட்டுவார். எம்எஸ் பாஸ்கர் கத்தி எடுத்து பளிச்சுன்னு 2 ஹீரோயின் இல்லை ஹீரோயின், ஒருத்தனோட பொண்டாட்டி, 2 பேரும் அப்பா அம்மா. ஓகே ஓகே. வெட்டினோடனே உலகமே அழுதுட்டு பார்க்கும். போலீஸ் ஸ்டேஷன்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. சினிமா ரசிகர்களை போலீஸ் மதிக்க மாட்டாங்க, சமுதாயம் மதிக்காதுங்கிறது அதை அருமையாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஜோக்கர் பசங்களா, உங்களுக்கு இதே வேலையோட வெளியே விடக்கூடாது அப்படின்னு ஸ்டேஷன்ல சொல்றேன். கடைசியா அவர் டைலாக் பேசுவார். வந்தானுங்களாடா உன் தலைவன்லாம் வந்தானா, இதுதான்டா நீங்க அவன். நமக்கு வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து யாருக்கிட்டே அடிமையா இருக்கணும். நம்ம புத்தி அது. எதுக்குடா அடிமையா இருக்கு? அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டானா, நீ இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? முகத்தெல்லாம் எடுத்து போட்டுருந்தேன் அப்படியே கமலஹாசன் மாதிரி நாயகன் மீண்டும் வர்றான் எடுத்து போட்டுட்டு ரொம்ப அருமையா இருக்கு. உங்க பிள்ளைகள்கிட்ட அடிச்சோண்ட காமிங்க. கண்டிப்பா அது இந்த போர்ஷன் நல்லா இருந்தது. பயங்கர அட்வைஸ் மாதிரி இருக்கும். பயங்கர ஒரு ஸ்பீடா எல்லாருக்கும் தண்ணி வர்ற மாதிரி இருக்கும். வந்தானா பத்தியா, இவனுக்கு நீ பேனர் ஊத்திக்கிட்டு இருக்க. நேரடியாவே அடிச்சிட்டாங்க. ஏண்டா உன் தலைவன் படத்தை லாரி மேல ஏறி டான்ஸ் ஆடி செத்தானடா, அது விடாமுயற்சி. அஜித் படம் தானே. எத்தனை பேர் உயிரை விட்டுறீங்க? முக்கியமான பாயிண்ட்,
உன் தலைவனுடைய பையனை நாளைக்கு போய் அந்த அவன் பேனர்லேயே பாலாவிட சொன்னேன். உடனே அவன் பண்ணிட்டு சொல்லுவான், ஐயோ இதெல்லாம் என்டர்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ அவன் வீட்டுலேருந்து எவனாவது வர்றானாடா? எந்த நடிகரோட மௌனாவது இன்னொரு நடிகருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கானா? அது அவன் தொழில், அவன் வேலை பார்க்குறான். வர்றானா நல்லா அந்த மண்டல உரைக்கிற மாதிரி சாணியை முக்கிய அடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கரோட ஒரு கதை, 3 கதை தம்பி. அது ஆக்சுவலா ஒரு படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் உண்டு. அது ஒரு டைரக்டர் கதை சொல்ற மாதிரி அதை வச்சு ஒரு மாதிரி எடுத்தாங்க வச்சிங்கன்னா பரவாயில்ல. அதான் சொல்றேன், ரொம்ப கஷ்டமான கதை அது. அடுத்தது தம்பிராமையா, அவர் ஒரு கம்பெனி ரிட்டையர்டு ஆவார். பொண்ணு வந்து வெளிநாட்டு இருப்பார். பயலை பெற்றிருந்தோம்னா விரல நீட்னா ஏன் நீட்னு கேட்பான். பொண்ணை பெற்றோம்னா விரல நீட்னதுக்கு ஏன்னு கேட்காது, அப்பான்ட்டு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவார். பார்த்தா அவன் பொண்ணு பேம்பர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரும், சின்ன ஜட்டி பேடி மாரி போட்டு வரும். ஆயிட்டாடி அப்படின்னு ஐயோ ஷாக் ஆகிடும் உனக்கு. அது ஆக்கில் லவ்வில் வேறு இருக்கும். அது லவ்வுக்கு முன்னாடி புள்ள பத்துக்கிற இந்த இந்த லிவிங் டுகெதர் கச்சா புச்சா எல்லாத்துலையும் இருக்கு. லெஸ்பியன் இருக்கு. அந்த ப்ரொடியூசரோட பொண்ணை வந்து லவ் பண்ணி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போவான். அது செக்ஸுக்கே ஒத்துக்காது. என்னன்னு பார்த்தா அது லெஸ்பியன் அப்படிங்கும். அந்த லெஸ்பியன் ஒரு ஹீரோயின் வந்து தான் கதை யானை படத்தில் நடிச்சாங்கல்ல, அவங்க வந்து கதை சொல்றது. அது நீங்க ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் பேசினால நீங்க ஒண்ணுமே புரியாம போயிரு, நான் பேச நான் குழப்பிடுவேன். அப்புறம் அதான் கசாமசான் இருக்குன்னு சொல்லிட்டேன். அடல்ட்ஸ் கண்டென்ட் திருப்பி சொல்லிட்டேன். அப்புறம் காட்சிகள் அப்படி இருக்காது. அந்த பேசுற விதங்கள் டயலாக்ஸே பயங்கரமா இருக்கும். அப்போ ஓரளவுக்கு கடைசியா பார்த்தாக்க தம்பிராமையா வந்து அவங்க ஆபீஸ் எம்டி வருவார் விருந்துக்கு. வரலாம் பையன் டாக்டருக்கு படிச்சிருப்பான், அவனும் வெளிநாட்டுலாம் படிச்சிருப்பான். அதை எப்படி காட்டுறாங்க பாருங்க. அவனும் வெளிநாட்டுலாம் படிச்சிருப்பான். இப்போ சம்மந்தம் பண்ணிடலாமா டாடி, நீங்க சொன்னா ஓகே டாடி அப்படிம்பா. நான் வரட்டும் டாடின்னு சொல்லிட்டு அப்படியே அதே ஸ்கட்டு இந்த மாதிரி போட்டு வரோம். சல்வார் எடுத்து கொடுத்துருப்பாரு. நாளைக்கு எம்டி வர்றாரு, நைஸா கிஃப்ட் கொடுத்த மாதிரி. அப்பா கிஃப்ட் கொடுத்தேன்னு சொல்லி விட்டுரு. யார் தம்பிராமையா, எங்க அப்பா இவ்வளவு விவரமா அப்படியே கால் மேல சொல்லுங்க அங்கிள், கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படியே அங்கிள் சொல்லுங்க. ஆண்டி கூட பாருங்க இந்த வயசுல கும்முன்னு எப்படி இருக்காங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு செக்ஸியா தானே இருக்காங்க. அப்படி போட்டு உடனே உடைச்சிடும். நாங்கள் அவங்க பையனோட கொஞ்ச நாள் செக்ஸில் இருந்துட்டு சரியா வந்துச்சு தான் மேரேஜ் பண்ணிக்கலாங்க. அப்படியே கொஞ்சிட்டு அவர் போயிடுவாங்க அந்த ஃபேமிலி. இவர் வந்து ரொம்ப பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக இருப்பார். அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் ஒரு யோசனையில் இருந்தீங்களா? அடுத்த நாள் அது ஒரு பர்த்டே பார்ட்டி. அவங்க அந்த மாப்பிள்ளை அந்த டீம் இது ஒரு லவரை வச்சிருக்கோம்ல, அவனும் வந்துடுவான். தம்பிராமையா அந்த கிழிஞ்ச பனியன் பட்டாப்பட்டி கால்ச்சட்டை கையில் கிஃப்டோட மை டியர் சைல்ட் ஹாப்பி பர்த்டே அப்படி வருவார். எல்லாம் பணக்கார டீம்லாம் முகம் சுழிக்கும். ஹாப்பி பர்த்டே செல்லும் அப்படின்னு வர கோச்சிட்டு அது போயிடும். அப்போ ஒரு டைலாக் பேசுவார், அது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள்ட்ட ஒன்று காமிங்க. ஏமா அவனுக்கு கோவம்? நீ என்ன சொன்ன, என் ஆடை என் சுதந்திரம்னா எனக்கு இதுதான்மா கம்ஃபர்ட்டாக இருக்கு. டெய்லி நான் தூங்குக்குள்ள இப்படி தானே தூங்குறேன், எனக்கு இந்த ஆடை நல்லா இருக்கு. ஏன் நீ ஆடை வந்து போடணும்னு சொல்ற? நீ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தி, எனக்கு அது கம்ஃபர்ட்டா இல்லை. இந்த பனியன் இந்த கால் சட்டை தான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி ஒரு ஷார்ட்டு அப்படின்னு கண்ணு எதுக்குமா அழுகுற? என் செல்லமே பிறந்தநாள் அதுமா அழாத, வா பர்த்டே கேக் கொண்டாடுவோம். உன் கம்ஃபர்ட் ட்ரெஸ் இப்படி இருக்குது கம்ஃபர்ட்டுங்கிற, எனக்கு இதான கம்ஃபர்ட்டு. நீ கால் சட்டோட நிக்கிற, நான் கால் சட்டு நிக்கிற, என்ன ஆயிட போகுது அப்படின்னு. அப்ப சொல்லுவார் பாருங்க காட்சி, அது எல்லாரையும் மாத்தும். ஒருத்தங்க ஒரு நேரேஷன்ல இருக்காங்களா, அவங்க மாத்தும். பாத்ரூம்ல அம்மனமா குளிக்கலாமா? ஸ்விம்மிங் பூல்ல போய் அம்மனமா குளிப்பேன்னு சொல்லுவியா? உன் சுதந்திரம், உன்னுடைய பாத்ரூம், பொது இடத்துல அம்மனமானி குளிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லுவார். இதே 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ காதல் கல்யாணம் பண்ற சொன்னா கத்தி எடுத்து வெட்டி கூட இருப்பேன். நாங்களும் மாறிக்கிட்டு தான் வர்றோம். கொஞ்சம் எங்களுக்கு டைம் தேவைப்படுது. நாங்கள் மாற்றிக்கிட்டு தானே இருக்கோம். 2050 60களில் வந்து இப்படியே நம்ம குரங்கா இருந்தோம். குரங்கப்ப ட்ரெஸ்ஸு போடல, அப்புறம் தானே ட்ரெஸ்ஸு போட்டோம். மாறா போரையும் போராடி தானே போட வச்சோம். மறுபடியும் அதை அவுட் பண்ணா 2050 100களில் எல்லாம் அம்மனமா தெரிஞ்சா நல்லா இருக்குமாம்மா அப்படின்னு கேட்பாரு. கற்காலத்துக்கே போயிட்டா நல்லா இருக்குமா? சேமா புரிதலுங்க அந்த இது. அந்த டைலாக் எல்லாம் உண்மையிலே ரியலி இன்ட்ரெஸ்டிங். கைத்தட்ட ஆள் இல்லை தியேட்டர்ல உட்காந்து 10 பேர் தான். அது நல்ல புரிதல் இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். நாங்களும் மாறிட்டு தான் வர்றோம்மா, கொஞ்சம் டைம் எடுக்கும். இடம் பொருள் ஏவல்மா. நேற்று என் கம்பெனி என்னுடைய எனக்கு 30-40 வருஷம் சோறு போட்டவனை எதிர்த்து பேசுறியே, அவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னு ட்ரெஸ் இருக்குல்ல, இப்போ நான் இப்படி வந்து உனக்கு எப்படி அப்பாவுக்கு உனக்கு அவமானம் நினைக்கிற? எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும். நேற்றுக்கு நீ வெளிநாட்டில் இருந்தம்மா, வெளிநாட்டில் ட்ரெஸ் பார்த்துருக்கலாம். இங்கே இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குல்லம்மா. நான் வேற ஒன்றும் தப்பா சொல்லலையம்மா உன்னைய. ஏமா நீ லவ் மேரேஜ் இல்லை, ஒரு பொம்பளைய லவ் பண்ணா கூட நான் கல்யாணம் பண்ணி வைக்க மனசு பக்குவம் இருக்குன்னு முடிப்பாரு. ஆக அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் அந்த லவ்ல இருந்து டைலூட் ஆகுது கூட வச்சுக்கலாம். ஒரு லேடிஸை லெஸ்பியன் நீ கல்யாணம் பண்ணாலும் ரெடி, ஆனால் நாங்கள் மாறி தானே இருக்கோம், நீங்கள் மாறலன்னு சொல்றீங்களே, மாறிதான் இருக்கும். அதுதான் அந்த படத்துடைய மாறல். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிக்சர் எதை நோக்கி வந்துச்சுன்னு. இது அதோட முடிஞ்சிடும். தேர்ட் போர்ஷன்
2050 உள்ள ஒரு பொண்ணுக்கும் அந்த அஸ்வின் ஒருத்த மேடையில போய் சிக்கினா பாருங்க, ஒரு படம் கூட பேசாம. ஏன் அவனுக்கு அவ்வளவு வாயி? தூங்கிக்கிட்டே இருப்பேன். நல்லா இல்லைன்னா தூங்கிட்டே. இது ரஜினிகாந்த் கூட சொல்ல மாட்டாரு இந்த வார்த்தையை. 49 கதை கேட்டு தூங்கிட்டேன். இப்படிதான் பேச வாயா வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறது இல்லை. ஆடியோ லாஞ்சல் ஏதாவது புதைய போட்டு வளர வேண்டியது. அவங்க தோட சங்கு ஊதி வச்சுட்டாங்க பாருங்க. அப்ப அவருக்கு நல்லா நடிச்சிருக்காருங்க, பாவம் திறமை இருக்கு. அவருக்கு வாய்ப்புகள் இருந்தா கொடுங்க. பாக்குற டைரக்டர் சொல்றேன், அது திறமையா இருக்காரு. வாய்ப்புகள் கொடுப்பாங்க. வாய் தான் சரி. வாயில உனக்கு வாயில சனி. அப்புறம் ஒரு வழியா ஃபைனலைஸ் பண்ணி அது 3வது கதை கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. அதை நீங்க இந்த 2 போர்ஷன் போதுமானது. இதோட உங்க பிள்ளைகளை அடிச்சு நீங்க வீட்டுக்கு போயிடலாம். இல்ல இதுவே போதுமானது. நான் நினைச்ச 2 நிறைவேற்றிட்டேன். அது 2 சொல்லிட்டேன். 3வது 2050 ஒரு லவ்வரும் 2025 உள்ள ஒருத்தனுக்கு பார்த்தா இவன் பொண்டாட்டி பார்த்தா கூட உள்ளவனுக்கு புள்ள கொடுத்து அது ரொம்ப குழப்பம். அது வேண்டாம் 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 மக்களே, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அது எப்படின்னா இவன் கூட இருக்க ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவனே அதுக்கிட்ட புள்ள கொடுத்தாங்க மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஏன் இப்ப இந்த மாதிரியான கதைகளே வந்து ஐயோ இவங்க இப்படி இருக்காங்க தம்பி. இவங்க ஆரம்ப வாழ்க்கையே இப்படிதான் சுத்துறாங்க போருக்கு. சார் டூரிஸ்ட் இப்ப இந்த மாதிரியான கதைகள் ஏன் சார் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க? இப்ப கூட நான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எடுத்தாருல இயக்குனர், அவர் வந்து ஹீரோவா பண்றாரு. வித் லவ்னு சொல்லிட்டு ரஜினி பொண்ணு தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதோட ட்ரெய்லரும் பாத்தீங்கன்னா அவன் ஸ்கூல் வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த லவ் கட் பண்ணி இவனுக்கு ஒரு பொண்ணு பாக்குறாங்க. இந்த பொண்ணு வந்து சொல்லுது, நாம ஏன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு என்ன சுவாரஸ்யம் இருக்குது? நீ உனக்கு ஒரு எக்ஸ் இருக்கா, எனக்கு ஒரு எக்ஸ் இருக்கா, நீ உன் எக்ஸை தேட்டு நான் எக்ஸை தேடுறேன், 2 பேருமே அவங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணி அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஆஸ்கார் ஃபிலிம் போயிருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், முக்கியமான 3வது போர்ஷன் இருக்கு, அது புரியுதானும் இல்ல. 2050 வந்து தன்னோட பழைய லவ்வர்கள் பழைய லவ்வரை தேடி போவாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து ரியலி கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த இப்ப நீங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்களா புருஷன் முன்னாடி இல்ல லவ்வரோட, இதெல்லாம் போர் அடிச்சிடும். முன்னாடி லவ்வர் இருக்காங்களா 20 வருஷத்துக்கு முன்னாடி லவ்வர், பழைய லவ்வர், அது நம்மளுக்கு பழைய பேர் தேடி போட்டான். ஆட்டோகிராஃப் சேர்ந்து தேடி போனாரு. அது நல்லாவே இருந்துச்சு. அந்த ஆட்டோகிராஃப் வாழ்வியலா இருந்தது. என் பவர் பாண்டி நம்ம இவர் ராஜகிரண் சார் தேடி போவாரு ரேவதியோட. சோ அந்த பழைய லவ் மலர்ச்சி அதுல இருக்கு 3வதுல. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துரும். அந்த முதல் MS பாஸ்கர் அண்ட் தம்பிராமையா 2 பேருமே கேரக்டரைஸ் பக்கா ஃபில்லிங். MS பாஸ்கர் இதுல ஃபில்லிங் நினைக்கலுங்க, தலைவா நீ என் கண்ணையா திறந்துட்ட, உனக்கு பிளக்ஸ் போர்டு வச்சு அள்ளி வீசணும். அவர் ஒரு முகம் சுழிச்சாப்புல ஒரு பார்வை பார்ப்பாரு, திருந்தவே மாட்டீங்கடாங்கிற மாதிரி. ஏன்னா மறுபடியும் இவரு தலைவனா ஏத்துக்கிறாங்க. இது என்னடா அது, நான் ஒரு கருத்து சொன்னா எதுக்கு தலைவனா ஏத்துக்கணும்? அதுக்கு அவசியமே இல்லையே. கருத்தை உணர்ந்தா போதும். உண்மையா சொல்றேன். இப்ப நம்ம பேசல கீழே கமெண்ட்ல என்னோட அருமை தம்பிகள் என்னோட அருமை தங்கச்சிகள் போடுவாங்க, தலைவா அப்படி இப்படின்னா. நல்லா இல்லைங்க, நான் ஒரு சாதாரண மனுஷங்க. என்னிடம் 1000 குறைகளும் 1000 நிறைகளும் என்னிடம் இருக்கிறது. என்னோட நிறைய நீங்க எடுத்து என்னோட குறைய விட்டுருங்க. என்னோட போட்டது என்னோட போய் நெருப்பு காட்டுல வச்சு கொளுத்தாயில சுடுகாட்டுல, அதோட என் குறை எரிந்து போட்டுமே. ஏன் ஒருத்தர் அவதூறா பேசணும்? நான் சொன்னது நல்ல விஷயத்த எடுத்துக்கங்க. அதுக்காக வேண்டி என்ன தலைவனாவோ என்ன ஃபேனாவோ நான் சின்னதா உங்களுக்கு கருத்து முரண்பட பேசிட்டு உங்களுக்கு வேற என்னமோ நினைச்சேன், நீங்களும் இந்த கேவலமா இந்த மாதிரி பேசினீங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க எப்படி சொல்றது, ரொம்ப கான்ட்ரவர்சியா அப்படி நினைக்க வேண்டியது இல்லைங்கிறது என்னோட கருத்து. நான் பேசின விஷயம் வரையும் தான் டெலிவரி. இப்போ இந்த படத்தை இப்படி எடுத்துருக்கலாம் அப்படி எடுத்துருக்கலாம் ரிவ்யூ பண்றாங்கல்ல, அது தப்புன்னு சொல்றேன். அவன் ஒரு படத்தை டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ரொடியூசரை சம்மதிக்க வச்சு படம் எடுக்கிறான். எடுத்தவனா முட்டா போல என்ன, படத்தில் நடிச்சவன் முட்டாளா? கதை அவுட்டு நல்லா வரல, ஏதோ ஒரு குழப்பிட்டு அதை போட்டு ரிவ்யூ கூட போட்டு பொழந்து ஆல்ரெடி போஸ்ட்மார்டம் பண்ணி கிடக்குது படம். மறுபடியும் தோண்டி போஸ்ட்மார்டம் பண்ணா என்ன ஆகுது? இந்த படத்துல இந்த 2 போர்ஷன் நல்லா இருக்கு. ஹாட்ஸ்பாட் 1 வந்து ஓடிடியில் வந்து பெரிய சக்சஸ் இல்லை, இதுவும் பெருசா பினான்சியலா சம்பாதிக்கல. பட் ஆனா இது ஓடிடியில் பயங்கரமா ஓடுது படம். ஏன்னா வீட்டுல இருந்து பாத்துருவாங்க. என்ன படம் இப்ப எடுத்து டக்குன்னு எடுத்துடுறாங்களோ, எங்க ஓடுது? ஒரு வாரம் தான் வெளி விட்டு வெளி தாங்களே. அந்த இயக்குனர் தான் சொல்லியிருப்பாரு, என் படம் நல்லா இல்லைன்னா என்னை செருப்ப கழட்டி அடிங்க. அதெல்லாம் தேவையில்லாம பேச வேண்டியது இல்லை, வீட்டை பக்கம் போகலாம். இது ஏன் இந்த மாதிரி பேசி கான்ட்ரவர்சி பண்றாங்கன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நாட் பேட். அப்ப அடிக்க வேணாம். ஒரு 120 ரூபா கொடுக்குறீங்கல்ல, 120 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன தம்பி காமிப்பாங்க? ஏன்னா நடிகர் அவுத்து போட்டு ஆடணுமா 120 ரூபாய்க்கு? ஒரு கதை அதை திரைக்கதையாக்கி ஒரு வடிவமாக்கி அந்த மூளைக்குள்ள கொடுக்குறான்ல. ஒரு புத்தகம் வாங்குறோம் 500 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு அந்த புத்தகம் ஒன்று வாங்குறோம். அந்த புத்தகம் வந்து பாருங்க, கல்கி 3 போர்ஷன் வாங்கினேன். 3 போர்ஷன் படிக்கிறதுக்கு எனக்கு குறைந்தபட்சம் 1 வருஷம் வேணும். 1 வருஷம் வேணும் எனக்கு. சும்மா விளையாட்டு பில்டப் பண்றதா? ஓவர் நைட்ல 40,000 புக்கு படிச்சுன்னு ஒருத்தர் சொல்லி மாட்டினார்ல. நேரம்லாம் இருக்கா? புத்தகம் படிக்கணும்னு இல்லாட்டி எப்படி பேச முடியும்? அது 1 வருஷம் வேணும்னு சொல்லுவேன், டைம் வேணும்னு சொல்ல வர்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு 1 hour 1/2 hour எடுத்து படிச்சு அது நோட்ஸ் எடுக்கணும். அப்படி மறந்துடும் அடுத்த நாள். அவ்வளோ சங்கடம் இருக்கு. அதனால ஒரு 150 ரூபாய் புக்கு வாங்குறோம்னா அந்த புத்தகத்துல என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் இருக்கும். அது மாதிரி படத்தை தியேட்டர்ல பாருங்க, அப்பதான் நல்ல படங்களை எடுப்பாங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.